எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, கல்யாண வீடியோ தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிராமத்தில் நடக்கிற கல்யாணத்தை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பொண்ணு மாப்பிள்ளை தயாராக இருக்காங்க கல்யாணத்துக்கு. சொந்த பந்தம் கூடி நின்றுருக்காங்க பாருங்கள். கிராமத்தில் கல்யாணம் நடக்கிறது அது ஒரு தனி சுகந்தாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. விநாயகர் கோயில் முன்னாடி அரச மரத்துக்கு அடியில் இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க அதுவும் கிடைக்கும். அதுவும் எல்லாருக்குமே கிடைக்காது. ஒரு சிலர் தான் அந்த மாதிரி விநாயகர் கோயிலில் வச்சு கல்யாணம் முடிப்பாங்க. அதுவும் அரச மரத்துக்கு அடியில் சொந்த பந்தம் கூடி நின்று அந்த பந்தல் போட்டு அது ஒரு தனி சுகந்தாங்க. நல்லா கலகலப்பாக பேசிக்கிட்டு நல்லாயிருக்கும். ரேடியோ சவுண்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு, இல்லைன்னா அதை அப்படியே போட்டு விட்டுருந்துருப்பேன் எல்லோரும் பேசுகிறத. காப்பிரைட் வந்துடுமேனு தான் இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தீபாதாரணை விநாயகர் காட்டிட்டு மஞ்சள் தேங்காயில் தடவி அந்த முடியில் வெள்ளைப்பூ மல்லிகைப்பூவை சுற்றி மாங்கல்யத்தை அந்த முடியில் தாங்க தேங்காய் முடியில் சுற்றி வச்சுருக்காங்க. தீபாதாரணை காட்டி சாமி கும்பிட்டு இந்த தேங்காயில் சில சாஸ்திரம் செய்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டோம். தேங்காய் முழுசாகவே வச்சுருப்போம். லேசாக ஃபுல்லாக உடைக்காமல் லேசாக மட்டும் ஓட்டை போடுறாங்க, அந்த அரச மரத்து இலையை உள்ளே வைக்கிறதுக்காக. ஏன்னா டப்புன்னு உடச்சிட்டோம்னா ரெண்டாயிரும் இல்லையா தேங்காய், அதனால் பொறுமையாக பார்த்து நிதானமாக உடைக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வழக்கமாக இருக்குது. பார்த்திங்கன்னா லேசாக தான் ஓட்டை போடுறாங்க. இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா பூசாரி தான் வச்சுக்கிருவாங்களாம். தண்ணியும் வெளியில் வரக்கூடாது, உடையவும் கூடாது. லேசாக மட்டும் ஓட்டை போட்டு அந்த அரச மரத்து இலையை பிடுங்கி வச்சுருக்காங்க விநாயகர் கோயில் முன்னாடி. அதை வச்சு பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. அவங்க தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமேவும் பெரியவங்க கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. எல்லாருமே தொட்டு கும்பிட்டுக்கிறலாங்க. அப்படியேவும் அங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அப்படியேவும் அங்கே இருந்த வரைக்கும் அப்படி ஆசீர்வாதம் பண்ணிக்கிறலாம் நம்ம நின்ன இடத்துல இருந்தேவும். இப்போ அக்ஷதை எல்லாருமே எடுத்துக்கங்கன்னு தட்டில் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூசாரி தான் பார்த்திங்கன்னா தாலி மாங்கல்ய எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுக்குறாரு. இப்போ எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கொடுக்குறாரு கட்ட சொல்லி. மாப்பிள்ளையும் தயாராக பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை ஒரு சம்பவம் பண்ணிட்டார். 3 முடிச்சு போட்டுட்டார் பொண்ணுக்கு. போட்டதுக்கப்புறமா இல்லை நான் 2 முடிச்சு தான் போட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கை நடுங்காமல் கட்டுறா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இவங்க பார்த்திங்கன்னா நீ 3 முடிச்சு போட்டுட்டடா போதும் அப்படின்னு இவங்க சொல்ல. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டார், 2வது ஒரு முடிச்சு, இது 3வது முடிச்சுங்க. கரெக்டாக 3 முடிச்சு போட்டுட்டார் தம்பி. போட்டதுக்கப்புறமா இல்லை நான் இன்னொரு முடிச்சு தான் போடுவேன்னு கட்ட போகவும் இதை பாருங்கள் நான் 2 தான் போட்டேன் அப்படின்றாரு மாப்பிள்ளை. 3 முடிச்சு போட்டாச்சு அப்படின்னு கையை எடுத்து விட்டாங்க. ஐயோ கடவுளே. அப்புறம் மாலையை மாற்றிக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை 3 தடவை மாலை மாற்றணுங்க. மாலையை மாற்றிட்டு அரச மரம் விநாயகரை சுற்றி வந்தாங்க. 3 தடவை சுற்றி வரணும். எல்லோரும் சொந்தம் வந்தால் அப்படியே நின்றுருக்காங்க பாருங்கள். நல்லா சந்தோஷமாக இருக்கும். இப்போ மாப்பிள்ளை கையை அவங்க தாய் மாமா, பொண்ணு கையை பொண்ணோட தாய் மாமா பிடிச்சி 3 தடவை சுற்றி வர்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் சேலையில் தாலி கட்டலை, அது பட்டு சேலையிலே கட்டினால அந்த மஞ்சள் சேலையை மேலே அந்த தோல் மேலேயே போட்டு விட்டாங்க பின்ன மாட்டி. ஒரு சிலர் மஞ்சள் சேலையில் கட்டுவாங்க, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த பரிசு சேலையிலே கட்டிடுறாங்க. இப்போ அரச மரத்தை 3 தடவை சுற்றி வந்துட்டு அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கிளம்புறவங்க பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் சாமியெல்லாம் இருக்கா, அதை அப்படியே சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்புனாங்க. கிளம்பி குலசாமி கோயில், அவங்க கோயில் இருக்குது பார்த்திங்களா, பொண்ணோட குலசாமி மாப்பிள்ளையோட குலசாமி உள்ளேயே இருக்குல்ல, அதை அங்கே போய் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறமா மேடைக்கு சில சாஸ்திரங்கள் இருக்குங்க, அதை பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்புறம் சித்தி பொண்ணோட அம்மா தங்கச்சி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மறுவு இன்னைக்கே முடிக்கணும், அதனால் பலகாரம் வாங்கிட்டு வர சொல்லி பொண்ணோட அம்மா தங்கச்சிக்கிட்ட காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இந்த மாப்பிள்ளைக்கு இந்த மிஞ்சி அட்ஜஸ்ட் பண்ணி விடுறதே வேலை ஆயிடுச்சுங்க. லூஸாக கலண்டுட்டு வருது போல இருக்குது. அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. புதுசாக கல்யாணம் பண்ணால் அப்படி தான் எல்லாருக்குமே. இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க.
நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்தேன். அப்புறம் சில சாஸ்திரங்கள் இருக்குங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா செய்வாங்க. அது மண்டபத்திலேயே செஞ்சுருவாங்க. அது இப்போ செய்ய போகிறாங்க. ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு நிறைய. நான் ஒரு 2, 3 ஃபோட்டோ சித்திவங்க, தங்கச்சிவங்க எல்லார் கூடயும் போய் எடுத்து வந்தோம். மற்றவங்க நிறைய பேர் போயிட்டாங்க. முக்கியமானவங்க மட்டும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, அப்புறம் அவங்களுக்கெல்லாம் வேணும் பஸ்ஸெல்லாம் இருந்துச்சுங்க. அதில் கிளம்பணுமேனு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளை. ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது இதாங்க வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் தாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு துண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துண்டை வந்து ஏன்னா அந்த சாஸ்திரம் செய்யும்போது இந்த மஞ்சள், பால் இது 2 வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெத்தலையே கிள்ளி போட்டு அதை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. 2 கையவும் அப்படியே மாறி மாறி வச்சு இப்போ பண்ணுவாங்க பாருங்களேன். அது இந்த சேலை, பட்டு சேலை, வேஷ்டியெல்லாம் விழுந்துரும்னா அந்த துண்டை மேலே போட்டாங்க. அந்த மாதிரி போட்டு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாஸ்திரப்படி அந்த துண்டை மேலே போட்டு தான் வைக்கணும். இந்த மாதிரி எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. நானுமே பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொந்த பந்தம் எல்லாருமே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பொட்டு வச்சு விட்டு அப்படியே கிளம்புனோம். நல்லா இருந்துச்சு. கலகலன்னு பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட சொந்த பந்தம் தாங்க ரொம்ப அதிகமாக கூட்டம், பெரிய கூட்டம். அவங்க குடும்பம் எல்லாருமே நல்லா ஒத்துமையாக கலகலப்பாக நல்லா இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் எப்படி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வர்றவங்களாம் கவனிக்கிறதுலையும் சரி எல்லாமே நல்லா ஒத்துமையாக இருந்தாங்க. இப்படி தாங்க இருக்கணும் குடும்பம்னா, ஒத்துமையாக இருக்கணும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சான்னு நல்லா ஒத்துமையாக இருந்தாங்க. அவங்க குடும்பம் பெரிய குடும்பம். அந்த சித்தப்பா கூட பிறந்தவங்க 3 பேரா, அந்த சித்தி கூட பிறந்தவங்க 5, 6 பேர். அப்போ அவங்க குடும்பம் பெரிய குடும்பம். பொண்ணு கொடுத்தது, பொண்ணு எடுத்ததுன்னு நல்லா இவர் தாய் மாமா பெரிய குடும்பம்னா நல்லா ஒத்துமையாக இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் இதாக இருப்பாங்களே, அவங்க நல்லா ஒத்துமையாக இருந்தாங்க. அங்கே ஃபோட்டோ ஷூட் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ மாப்பிள்ளையோட சித்தி இந்த தாலி கயிறும் இந்த செட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 2 வளையல், பூவு இதை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே. சித்தியும் அவங்க சொந்தக்கார பிள்ளையும். கல்யாணம் முடிஞ்சு எல்லாருக்குமே மாங்கல்ய கயிறு, குங்குமம் இதெல்லாம் கொடுத்து நாங்களும் அப்படியே பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி கிளம்பலாமே நல்ல நேரத்தில் ஏவும் அப்படின்னு அவங்களுக்கு காரு ரெடியாக இருக்குது பொண்ணு மாப்பிள்ளைக்கு. எங்களுக்கு வேன் இருக்குது. அந்த வேனில் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் இப்போ கிளம்புறோம். அடுத்த வீடியோ மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அடுத்து என்னென்ன சாஸ்திரம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாய், தலகாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தங்கச்சி கிளம்பிருச்சுங்க பின்னாடியேவும். தலகாணி, இந்த பாய் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பெட்டி அந்த காலத்துலலாம் வாங்குவாங்க. இப்போ பீரோ, கட்டிலுன்றனால பாய், தலகாணி, இந்த பெட்ஷீட்டு அது மட்டும்தாங்க. இந்த கலர் கலராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெட்ஷீட்டு. பொண்ணு மாப்பிள்ளை இந்த காரில் கிளம்பி ஒரு 2, 3 பேர் மட்டும் முன்னாடி கிளம்பிடுவாங்க. நாங்களும் அப்படியேவும் மதியம் சாப்பிட்றவங்க இங்கேயே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா, மதியம் சாப்பாடும் ரெடி பண்ணியிருந்தாங்க வர்றவங்க எல்லாருக்குமேவும். சித்தப்பா நாங்கள் எல்லாருமேவும் பஸ்ஸில் தான் போனோம். வேன் வச்சுருந்தாங்களா, அந்த வேனில். மண்டபம் வெறிச்சோடி இருச்சுங்க. எல்லாருமே கிளம்பவும் பொண்ணு மாப்பிள்ளையும் ஜாலியாக கிளம்பிட்டாங்க. எப்படா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த டயத்தில். ஏன்னா பொண்ணு அந்த மாலையை சமைக்கிறதும், அந்த நகை சீட்டை சமைக்கிறதும், அந்த பட்டு சேலையை கசகசனது வெயிலுக்கு அதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிளம்பிட்டாங்க மாப்பிள்ளை பொண்ணும். நாங்களும் பார்த்திங்கன்னா இந்த வேனில் ஏறுறதுக்காக வந்துட்டோம். நாங்கள் போக அவங்க போக கரெக்டாக இருந்துச்சு. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் போய் என்னென்ன சாஸ்திர சம்பிரதாயம் நடக்கும்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய், நன்றி.